ஆனால் உங்கள் ஃபோனை வச்சு உங்களை ஹேக் பண்ணுவாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹேக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நிறையா டைப்ஸ் இருக்குது இல்லையே, மால்வேர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து வைரஸ் தான். வைரஸ் அட்டாக்னு சொல்கிறது தான் தெரியும். அந்த வைரஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃபோனில் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். இப்போ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஜியோ டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துருக்கும். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் பேர் வந்துருக்கும். அந்த இதை நீங்கள் என்ன செய்வீங்க, சரி ஃப்ரீ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அந்த உங்கள் ஒரு லிங்க்குள்ளே போகுதா, அந்த லிங்க்லேருந்து உங்களோட ஹியூமனை வந்து ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணுறீங்களா, இந்த கிளிக் பண்ணுறதுனால உங்கள் டேட்டா வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து கூகுளோட அக்கௌண்ட்டில் போய் உங்களுக்கு கொடுக்குற உங்களுக்கு கிட்டேருந்து தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி சஸ்பிஷனான ஏதாச்சும் ஒரு இது வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க யாருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து இந்த இதை தொட்டால் உங்களுக்கு ஹேக்கிங்னு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால அவங்க போய் தெரியாதவங்க வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற சரி நம்ம பையன் எதாவது அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிளிக் பண்ணி அவங்க எதாவது பார்த்துடலாம். அதனால் மேக்ஸிமம் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளே கிளிக் பண்ணி பார்க்காங்க, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அவனுக்கு நான் டாஸ்க் அசைன் பண்ணிடுவேன். இந்த ஆன்லைன் லேர்னிங்கில் ஒரு 6 hours வீடியோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் தான், சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட், ஐஃபோர்சிங்